படம் நம்ம தளபதி சாரோட. அண்ட் அது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு. அண்ட் அந்த 25th ஃபிலிமாக அது நடந்தது வந்து ரொம்ப சந்தோஷம். இது வெங்கட் பிரபு சாரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இந்த அண்ட் ரொம்ப ஒரு ப்ளசண்டான ஸ்ட்ரெஸ்ஸே ரொம்ப கம்மியாக இருந்து சூஸ் பண்ண ஒரு படமாக அமைஞ்சிருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நாங்கள் எல்லாருமே அவுட்புட்லேயும் ரொம்ப ஹாப்பி. இது வந்து டெக்னிக்கலி ஒரு ரொம்ப ஸ்ட்ராங் ஃபிலிம். அண்ட் நிறைய ஃபாரின் லொக்கேஷன்ஸ்க்கு போய் நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம் விஜய் சார் படத்துலேயே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஃபாரின் லொக்கேஷன்ஸை ஷூட் பண்ண ஒரு படம். வித் லார்ஜ் காஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே லைக் ஃப்ரம் ஆல் தி ஆக்டர்ஸ் main situation. We said about the presentation. So it is an opportunity. Just wanted to show you the trailer and thank everyone for the support. கண்டிப்பா இதோட பெரிய ஒரு இன்டராக்ஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். இட்ஸ் a real casting too and hopefully you will love the movie as much as you love the trailer. தெரியல நான் அப்படி ஒரு ஜேர்னி அது. தேங்க்ஸ் டு அர்ச்சனா தான். ஏன்னா அந்த கதையை நான் ஃபர்ஸ்ட் நான் போயிட்டு அர்ச்சனாட்டு தான் வந்து ஃபர்ஸ்ட் சொன்னேன். ஃபர்ஸ்ட் சொல்லும்போது நாங்கள் எப்படி பண்ணலாம் இது அப்படின்னு சொல்லி சும்மா வேறு மாதிரி பேசி பண்ணோம். ஒரு திடீர்னு வந்து ஒரு சர்வீஸ் மூலமாக வந்து எனக்கு விஜய் சார் அப்பாயின்மெண்ட் கிடைச்சி பேசினேன். அப்புறம் பார்த்தா ரெண்டுமே செய்திருக்கு. அண்ட் அதான் என்னென்னா வந்து ஒரு ப்ரொடக்ஷனாக வந்து இந்த ஹீரோ அப்படி இருக்கும்போது வந்து நமக்கு வந்து பட்ஜெட் பிரச்சனை இல்லை. என்னென்னா யோசிக்கலாம், என்ன பண்ணலாம். இந்த படத்துக்கு மட்டுமே நாங்கள் வந்து அவ்வளோ நாடுகள் சொன்ன மாதிரி வந்து ஒரு லொக்கேஷன் பார்க்கறதுக்குமே இஸ்தான்புல் போகணும். பட் ஆனால் வந்து அங்கே ஒர்க் பண்ண முடியல. சொல்லிட்டு வந்து ஆல்டர்னேட்டிவாக தான் நாங்கள் ஷூட் பண்ணதான் ரஷ்யாவில். ஸோ ரஷ்யாவிலாம் வந்து அந்த சமயம் பெரிய பிரச்சனை இந்த டைமில் போயிட்டு நாங்கள் ஷூட் பண்ணோம். ஸோ இது மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ். ஃபஸ்ட்டு படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நாங்கள் ஆரம்பிச்சதே வந்து அமெரிக்காவில் தான் ஆரம்பிச்சு வச்சே. இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் தான் அதெல்லாம் யோசிக்கவே முடியும். இல்லைன்னா வந்து கஷ்டம் அதெல்லாம் பண்ணுறதுக்குன்னு. ஏன்னா வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் விஎஃப்எக்ஸ் கம்பெனியோட ஒர்க் பண்ணியிருக்கோம், லோலான்னு சொல்லிட்டு. யூஎஸ்ல வந்து அவங்க இப்போ டெட்பூல் வர்சஸ் வுல்வரீன்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் வந்து ஒர்க் பண்ணோம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப ஒரு புதுசாக இருந்தது. ஒரு யோசிச்சிட்டோம் இது எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் பயமாகவே இருந்தது. பட் ஆனால் வந்து என்னோட டீமுக்கு தான் நன்றி சொல்லணும். என்னுடைய கேமராமேன் சித்தார்த்தா இருக்கட்டும், என்னோட எடிட்டர் வெங்கட், அப்புறம் வந்து மெயினாக வந்து பிலிப் மாஸ்டர் சொல்லணும். ஏன்னா ஆக்சுவலி ஒர்க் அஸ் ஒரு செகண்ட் யூனிட் டைரக்டர் மாதிரி தான் ஒர்க் பண்ணாரு. ஏன்னா அவ்வளோ ஆக்ஷன் இருக்கு படத்தில். ஸோ அதனால வந்து அவர் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு இருப்பார், நான் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு இருப்பேன். ஸோ அவருக்கு மிகப்பெரிய நன்றி. அப்புறம் ராஜீவன் சார், அப்புறம் வந்து காஸ்டியூம்ஸ் வந்து பாஸ்கின் பல்லவி, அப்புறம் வந்து நம்ம அந்த பிடின்னு சொல்லி அவங்க தான் வந்து கேரக்டர் டிசைன் பண்ணாங்க பாம்பே அவங்க. அப்புறம் வந்து ஆப்வியஸ்லி யுவன் கண்டிப்பாக வந்து we had a mixed kind of a talk for the songs and all. ஆனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் படம் பார்த்து வெளில வரும்போது எல்லா பாட்டுமே உங்களுக்கு வந்து ஒரு விஷுவல் ட்ரீட்டாக பாட்டு எல்லாமே பிடிச்சிரும்ன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஸோ யுவனுக்கு மற்றபடி வந்து ஒரு அற்புதமான ப்ரொடியூசர் கல்பாடி சார். ஏன்னா அவர் தான் வந்து ஸோ ஸ்வீட். ஆனால் அவ்வளோ ஒரு படம் பார்த்துட்டு அவ்வளோ வாழ்த்துனாங்க. எனக்கு அவ்வளோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. such a sweet producer any director can have. இது தாண்டி வந்து இந்த படத்தில் நடித்த நடிகர்களுக்கு வந்து விஜய் சார் தாண்டி வந்து பிரசாந்த் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுவேன், ரூதா சார். நான் வந்து இதில் வந்து எல்லாருக்குமே ரொம்ப இம்பார்ட்டண்டான கேரக்டர்ஸ் இருக்குது. பட் ஆனால் வந்து எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நடிக்கிறதுக்கு வந்து அவங்க ஒத்துக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். அது எல்லாமே நடந்துச்சு. ஜெயராம் சார் இருக்காங்க, அப்புறம் வந்து சிவபாபு, ஸ்னேகா, லைலா, மீனாட்சி, பெரிய கும்பலே இருக்குது. அப்புறம் என்னோட பசங்களும் இருக்காங்க. ஸோ இதுவே ட்வீட்டுன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு கமர்ஷியலான ஒரு ஃபில்ம். விஜய் சார் ரொம்ப நாளாக வந்து இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸில் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டது வந்து இந்த படத்தில் வந்துருக்கு. கண்டென்ட்டாகவும் நல்லா இருக்கும்னு நம்புகிறோம். படம் பார்த்துட்டாங்க, எல்லாருமே வந்து வெரி ஹாப்பி. ஸோ செப்டம்பர் 5ஆம் தேதி பார்ப்போம். அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள், படம் பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக அதே சமயம் மோகன் சாருக்கு சொல்லணும். கண்டிப்பாக தேங்க்யூ. மோகன் சார் வந்து நான் நிறைய படத்தில் வந்து அவர் திரும்ப கொண்டு வரணும்னு சொல்லி ஆசை. ஏன்னா வந்து நம்ம பார்த்து அவர் பார்த்தா வளர்ந்தோம் நாங்கள்லாம். ஸோ அதனால ரொம்ப பிடிக்கும் அவரை. அதனால வந்து அவரை எப்படியா திரும்ப கொண்டு வந்து அவர் வேற மாதிரியான ஒரு கேரக்டரில் காட்டணும்னு சொல்லி ரொம்ப நாள் நிறைய படங்கள்ல ஆசைப்பட்டேன். பட் ஆனால் இந்த படத்தில் வந்து அது
ஒத்துக்கிட்டாரு அவர். ஸோ அதுவே பெரிய விஷயம். ஆனால் எல்லா ஆர்டிஸ்டுமே ஒத்துக்கிட்டது தான் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பிகாஸ் வி ஆல் வாண்டட் டு பி எ பார்ட் ஆஃப் திஸ் குரூப். விஜய் சாரோட ஒரு ஃபிலிம் வந்து எல்லாருமே இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. எல்லாருக்குமே தெரியும், இன்னும் ஆப்வியஸ்லி விஜய் சார் படம் அப்படின்னு சொல்லும் போது வந்து அவங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் அவங்க இருந்தால் தான் இதுக்கு ஒத்துக்க போகிறாங்க. அந்த இம்பார்ட்டன்ஸை நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அப்புறம் வந்து சவுண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ படம் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாருக்குமே வந்து ஈக்குவலான ஒரு போர்ஷன் இருக்கும். ஈக்குவலாக எல்லாருக்குமே நல்ல ஃபீல் இருக்கும். எல்லாருக்குமே பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு மூமெண்ட் படத்தில் இருக்கும். ஸோ அப்புறம் டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஆக்சுவலி எல்லா ஒர்க்கும் போயிட்டு இருக்கு. இப்போ சொல்கிற ஒர்க்கும் போயிட்டு இருக்கு. சவுண்ட் டிசைனர் விஜயகுமார் சார் வந்து இப்போதான் எல்லாம் சென்சார் படம் ரெடி ஆகிட்டு இருக்கு. அந்த ஒர்க் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அப்பா ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க, கார்த்திக், கபிலன், விவேக் எல்லாம் சாங்ஸ் எழுதியிருக்காங்க. ராஜு மாஸ்டர் அப்புறம் இப்போ சதீஷ் நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு. அவருக்கு இந்த சமயத்தில் வாழ்த்துக்கள் சொல்லி எங்கள் படத்தில் ஒரு சாங் கோரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. தாண்டி வந்து சீக்கிரம் பண்ணியிருக்காரு. ஒரு டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் நடுவில் நின்று எல்லா வேலையும் பார்க்குற எங்களுடைய இபி ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ வெரி மச். அப்புறம் வந்து எங்கள் டீம் இந்த படம் ஆரம்பித்த டிஸ்கஷன்லேருந்து கூட இருந்த என்னோட டீம் வந்து சரவணராஜன், எழில், சந்துரு, பிச்சு, வீர், மணி, அரசண்ணா இவங்கெல்லாம் ஒர்க் பண்ணாங்க. இதை தாண்டி வந்து என்ன ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு டைலாக் ரைட்டரோட நான் ஒர்க் பண்ணேன். விஜய் சார் கூட வந்து ரொம்ப வருஷமாக தெரியும் விஜய் சார். இந்த படத்தில் வந்து ஒரு டைலாக் தான் வந்து அவருடைய இன்புட்ஸ் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. தேங்க்யூ, அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். மற்றபடி என்னோட ஐடிஸ் எல்லாருமே எல்லாத்தையும் இப்போ சொல்ல வேண்டாம். படம் ரிலீஸ் ஆகி கண்டிப்பாக வெற்றி விழாவில் நான் அவங்களெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் மேக்கிங் தட் மீட் ஹேப்பன். ஸோ அவங்களுக்கும் நன்றி சொல்லணும். இப்போ நான் பேசினா கொஞ்சம் ஓவராக பேசுகிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து நீங்கள் படம் பார்த்துட்டு பேசுங்க. அண்ட் ஐஸ்வர்யாவுக்கும் தேங்க்யூ வெரி மச். எங்களோட எல்லா ட்ராவல்ஸ் எல்லாம் மீடியா எல்லாம் மார்க்கெட்டிங் எல்லாமே அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. ஸோ அவங்கள தான் டார்கெட் பண்ணி நாங்கள் டிக்கெட் மாற்றுறதுலேருந்து எல்லாமே அவங்க தான் ஃபுல் டார்கெட் பண்ணுவோம். ஸோ அது எந்த ஒரு சந்தோஷமாக அவங்க அதை பண்ணுவாங்க. ஸோ அவங்க சொல்லி சீக்கிரமாக ட்ராவல் ஆரம்பிங்க, எல்லாம் உங்களுக்கு தான் டிக்கெட் போடுவோம் அப்படிங்கிறது. ஸோ எல்லா ஒர்க்கும் போயிட்டு இருக்கு. சவுண்ட் சைடு நல்லா ப்ரேம் பண்ணலாம். ப்ரேம் எல்லாம் சவுண்ட் சைடில் ஒர்க் போயிட்டு அப்படியே நீங்கள் வந்துட்டோம். ஸோ ட்ரீட்டாக இருக்கும். விஜய் சார் ஃபேன்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ட்ரீட்டாக இருக்கும். ஒரு பக்கா கமர்ஷியல் படம் தான் அது. இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. விஜய் சாரை ஒரு கமர்ஷியலாக ஒரு ஸ்பேஸ் நம்ம பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம். அது மாதிரியான ஒரு கமர்ஷியலாக எல்லா செக்டர் ஆஃப் ஆடியன்ஸுக்கும் பிடிக்கிற மாதிரி, குழந்தைங்களும் பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி, இந்த இடத்துல முகம் செலுத்துகிற மாதிரி எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி ஒரு படம் தான் பண்ணி நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஆசைகளை